அதான் உங்க அக்கா வந்து இதை பார்த்தாங்க, தம்பி நல்லா பண்ணப்பா பாரு வீட்டுக்கு பொண்ணு பாராட்டுறவங்களா இருப்பாங்க. ஒரு பொண்ணு வந்து எச்சி உதச்சி கதை மாத்தி இருக்கையில கோவத்தை என்ன நான் பார்த்து ரசிச்சேன் அப்படின்னு அவங்க அம்மா பாராட்டுவாங்க, உங்க அக்கா பாராட்டுவாங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது சரியா தப்பா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க மக்களே. ஆக்சுவலா உண்மையா சாண்ட்ரா அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்களோ இல்லையோன்னு தெரியல. நான் ரொம்ப ஹாப்பி. ரெட் கார்டு கொடுத்து அவங்க வெளியே போறாங்களோ இல்லையோ அது அடுத்த பட்சம். அது அவர் கண்டிக்கிறாருல அந்த விதமே வேற லெவல்ல இருக்கு. விஜய் சேதுபதி சார் வேற லெவல் சார். நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த சீசன் 9 வந்து டிஆர்பி ஏறது உண்மையா பாத்தீங்கன்னா பார்வையினாலதான். ரெட் கார்டு கொடுப்பாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனா இதுக்கப்புறம் எப்படி போகும்ன்றது தெரியல. அது நம்ம ஷோ பார்த்ததான் தெரியும். பட் ஆனா ரெட் கார்டு காட்டுனது அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேத்து நைட்டு நான் ஃபுல்லாவே பார்த்தேன் அந்த லைவ். அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அவ்வளவு வருத்தப்பட்டாங்க. அது ஆக்டிங்லாம் சொல்றாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட் அதுல அந்த ஃபீலிங்ஸ் எனக்கு புரிஞ்சுது. அவங்க பட்ட கஷ்டது எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்த மாதிரி இருந்தது. அந்த இடத்துல ஒரு ரெட் கார்டு காட்டுனது உண்மையாவே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. 3rd and 4th ப்ரோமோ பார்த்துட்டு நைட்டு விஜய் சேதுபதியோட எபிசோடு பார்த்துட்டு நாளைக்கு ஃபுல் ரிவ்யூ எப்படி இருக்குன்றத நம்ம பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேட்கணும் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுக்குமே நான் ரிப்ளை பண்றேன்.